2026ல கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்றீங்களா? அப்போ உங்களுக்கு பேங்கிங் தான் சூட்டபிள் செக்டார். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாரி சொசைட்டிலேயே மோஸ்ட் ரெஸ்பெக்டபிள் அண்ட் பிரஸ்டீஜியஸ் ஜாப்ஸ். அண்ட் வருஷத்துக்கு நியர்லி 15 to 20 ரெக்ரூட்மெண்ட் டிரைவ்ஸ் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டார்ல மட்டும் வருது. ஸோ அப்படிப்பட்ட எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா? இங்கே தான் நம்ம சுரேஷ் பேங்கிங் உள்ள வராங்க. உங்களுக்கு குவாட் லெவல் ப்ராக்டிஸ்லேயே லேர்னர்ஸ்க்காக கிளாஸ் பேட்ச் அண்ட் பிக்னஸ்க்காக ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் அண்ட் இன்டர்மீடியட் அண்ட் டாப்பர்ஸ்க்காக மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் அண்ட் சூப்பர் பேட்சும் ஆஃபர் பண்றாங்க. இது போக நம்ம சுரேஷ் பேங்கிங்ல ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், டிஜிட்டல் லேப் ஃபெசிலிட்டிஸ், டெய்லி ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் டெஸ்ட் வித் கரெக்ஷன் கிளாஸும் ஆஃபர் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸ் அண்ட் queries சால்வ் பண்றதுக்கு மென்டார் சப்போர்ட் அண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட் ஸ்டடி ஹால்ஸ் வித் 24/7 ஆக்சஸ். சுரேஷ் பேங்கிங் ஆப்ல ஆஸ்பிரன்ஸ் அவங்களை டெவலப் பண்றதுக்காக அன்லிமிட்டட் டெஸ்ட்ஸும் ஆஃபர் பண்றாங்க. ஒன் டைம் ஃபீ பேமெண்ட் வித் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சஸ் அப் டு பிளேஸ்மெண்ட். உங்களோட பேங்கிங் ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணுமா? April 26 நம்ம சுரேஷோட 7 பிரான்ச்சஸ்லையும் நியூ பேங்கிங் கிளாஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்றாங்க வித் ஃப்ரீ இன்ட்ரோ கிளாஸஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம அவைல் பண்ணுங்க. அச்சீவ் யுவர் பேங்கிங் ட்ரீம்ஸ் வித் சுரேஷ் பேங்கிங். மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோல ஹிந்து நாளிதழில் இருக்கிற முக்கியமான செய்திகளை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்க்க இருக்கிறோம். முதல்ல இன்னைக்கு டேட்டை பாருங்க. டேட் வந்து April 25, 2026 சனிக்கிழமை. April 25 பொறுத்தளவுல ஃபர்ஸ்ட் என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மலேரியா டே. வேர்ல்டு மலேரியா டே. ஸோ இது எந்த இயர்லேருந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008 இருந்து இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டே வந்து இந்த மலேரியா நோயை கண்டறிதல் மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்த விழிப்புணர்வை உலக அளவில் வந்து மேம்படுத்துவதே இந்த டேயோட இம்பார்ட்டண்டா இருக்கு. அதாவது அந்த டிசீஸை வந்து கண்டுபிடிக்கிறது, அப்புறம் அதை வந்து எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி நோக்கத்துக்காக தான் இந்த டே வந்து கொண்டாடப்பட்டு வருது. வேர்ல்டு மலேரியா டே. ஸோ இதை வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் வந்து இந்த டே வந்து அங்கீகரிச்சிருப்பாங்க. இந்த வருஷத்துக்கான 2026க்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிவைன் டு எண்ட் மலேரியா நவ் வி கேன் நவ் வி மஸ்ட் அப்படிங்கிறது தான் 2026ஓட தீமா இருக்கு. ஸோ இதுதான். ஸோ டேவை பொறுத்தளவுல எந்த எக்ஸாமா இருந்தாலுமே பாரபட்சம் இல்லாம வந்து கொஸ்டின் வந்து டே ரிலேட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில அது என்ன டே, அதுக்கான தீம் என்ன அப்படிங்கிறது பேசிக்கா தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அந்த வகையில இன்னைக்கான டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மலேரியா டே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா பாருங்க, இன்னைக்கு தலைப்பு ஹெட்லைன்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஸ்ரேல் லெபனான் சீஸ் ஃபயர் எக்ஸ்டெண்டட் பை 3 weeks அப்படிங்கிறது. ஸோ இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கு இடையில அந்த மேற்காசிய போர்னு சொல்லப்படுற அந்த இஸ்ரேல் லெபனானுக்கு இடையில போர் போயிட்டு இருந்த நிலைமையில அமைதி உடன்படிக்கை ஒன்று எட்டப்பட்டிருக்கு. அது வந்து ஒரு 3 வாரத்துக்கு வந்து அந்த போரை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஹெட்லைன்ல கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3 killed as குக்கி நாகா கான்ஃபிளிக்ட் ரேஞ்சஸ் இன் மணிப்பூர். மணிப்பூர்ல உங்களுக்கு தெரியும் 2 பழங்குடியினருக்கு இடையே வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ அங்க வந்து ரீசெண்டா பாத்தீங்கன்னா பிரசிடென்டோட ரூல் எல்லாம் இருந்துச்சு. இப்போ அது தளர்த்தப்பட்டு அடுத்து வந்து சிஎம் வந்து பதவி ஏற்றிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் மறுபடியும் அந்த பிரச்சனை வந்து தலை தூக்கியிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கூக்கி நாகா அப்படிங்கிறது. அங்க உள்ள அந்த ட்ரைபல் கம்யூனிட்டியோட நேம் தான் இந்த கூக்கி நாகா அப்படிங்கிறது. ஸோ அது வந்து மணிப்பூர்ல கான்ஃபிளிக்டா போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்து இங்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா மோர் உமன் கேஸ்ட் ஓட் தென் மென் இன் டிஎன் போல்ஸ் அப்படிங்கிறது. தமிழ்நாடு எலெக்ஷனை பொறுத்தளவுல 85% வந்து டோட்டல் போலிங் ஆயிருக்கு. ஸோ அந்த வகையில இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெண்கள் வந்து அதிகமா ஆர்வமா வந்து வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ ஏற்கனவே பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்ச அந்த 5.5 கோடி அப்படிங்கிற வாக்காளர்கள்ல பெண் வாக்காளர்கள் தான் அதிகமா இருந்தாங்க. ஸோ இந்த வகையில அந்த ஓட்டு போட்டதுலயுமே பாத்தீங்கன்னா பெண்கள் அதிகமா ஆர்வமா ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ஸோ செய்தியில கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு ஹெட்லைன்ஸா இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் மூவ் ஃப்ரெஷ் மோஷன் இன் ராஜ்யசபா சீக்ஸ் ரிமூவல் ஆஃப் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படிங்கிறது தான் நியூஸா கொடுத்துருக்காங்க. இதுல என்னன்னா லாஸ்ட் மந்த்தும் இதே மாதிரி ஒரு நோட்டீஸ் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ ரீசெண்டாவும் இந்த நோட்டீஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதை பொறுத்தளவுல எதிர்கட்சி வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்னிறுத்தி இந்த நோட்டீஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ஒரு 13 pages நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ இந்த வகையில இந்த நோட்டீஸ் எங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ்யசபால கொண்டு வந்திருக்காங்க. ராஜ்யசபால சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை நீக்கம் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா 50 மெம்பர்ஸோட சிக்னேச்சர் தேவை. அதே மாதிரி லோக்சபால 100 மெம்பர்ஸோட சிக்னேச்சர் தேவை. ஸோ இந்த வகையில 73 மெம்பர்ஸ் இன் ராஜ்யசபால சிக்னேச்சர் பண்ணி அந்த அப்பர் ஹவுஸோட ஹெட்ட வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இதுதான் அந்த நோட்டீஸ் வந்து சப்மிட் பண்ணதுக்கான இது. ஸோ சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதே என்னென்னா அந்த நோட்டீஸ் சப்மிட் பண்ணணும். ஸோ அந்த நோட்டீஸ் சப்மிட் பண்ணதுக்கே பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் 50 மெம்பர்ஸ்க்கு மேலே சிக்னேச்சர் இருக்கணும், லோக்சபாவில் 100 மெம்பர்ஸ்க்கு மேலே சிக்னேச்சர் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா தான் ஆக்ஷன் எடுப்பாங்க. அந்த ஆக்ஷன் எந்தெந்த வகையில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் நியூஸில் கொடுத்துருக்காங்க பாருங்க. த நோட்டீஸ் அட்ரஸ்டட் டு த சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா வாஸ் மூவ்டு அண்டர் ஆர்டிகல் 324(5) அப்படிங்கிறது. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ரிலேட்டட் வர்றது தான் இந்த 324. அதில் பார்ட் 5 தான் பார்த்தீங்கன்னா இந்த மூவ்மெண்ட் சம்மந்தமாக சொல்றது. ஸோ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ரீட் வித் ஆர்டிகல் 124(4) அப்படிங்கிறது. அடுத்து செக்ஷன் 11(2) அப்படிங்கிறது. அடுத்ததா த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர் ஆக்ட் 2023 அண்டர் த ஜட்ஜஸ் இன்கொயரி ஆக்ட் 1968. ஸோ இந்தந்த பிரிவுகள் எல்லாம் இது பண்ணி தான் அந்த ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ இது முக்கியமாக இந்த ஜட்ஜஸ் இன்கொயரி ஆக்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை அந்த பதவி நீக்கும் அந்த ப்ரொசீஜர் தான் இவங்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதன்படி தான் பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் விசாரணைகள் சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த சட்டத்தின்படியும் இவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க. நம்ம கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா கூட டேட்டா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ இதை வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட இந்த விஷயங்கள் எல்லாம் ரீகால் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் இந்த நியூஸ் வந்து நமக்கு சொல்ல வருது. அடுத்ததா பாருங்க, இந்த பிரிக்ஸ் மெனா என்வாய்ஸ் எக்ஸ்பிரஸ் கான்கர்ட் ஓவர் வார் இன் வெஸ்ட் ஆசியா. அதாவது வெஸ்ட் ஆசியாவில் நடக்கிற போரை நினைச்சு வருத்தப்படுறாங்க, கவலை தெரிவிச்சிருக்காங்க. எந்த நிறுவனம் அப்படின்னா பிரிக்ஸ் மற்றும் இந்த மெனா அப்படிங்கிறது. நமக்கு பிரிக்ஸ் தெரியும், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இந்த நாடுகளோட ஃபர்ஸ்ட் அந்த நேம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிறது. அப்போ இந்த மெனா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாருங்க, மிடில் ஈஸ்ட் அண்ட் நார்த் ஆப்பிரிக்கா அப்படிங்கிறது. ஸோ மிடில் ஈஸ்ட் அண்ட் நார்த் ஆப்பிரிக்கா. ஸோ இந்த மாதிரி அப்ரிவேஷன்ஸ்லாம் இந்த மாதிரி விஷயங்களை தான் பார்க்க முடியும். இதே மாதிரி நேட்டோ உங்களுக்கு தெரியும். இந்த நேட்டோ இந்த ஆர்கனைசேஷன் பிரச்சனையில தான் பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இந்த நேட்டோவும் பார்த்தீங்கன்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான் இந்த நேட்டோட அப்ரிவேஷன். ஸோ இதே மாதிரி இந்த ஆர்கனைசேஷனோட அப்ரிவேஷன் வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கிறது நல்லது. மெனா அப்படிங்கிறது மிடில் ஈஸ்ட் அண்ட் நார்த் ஆப்பிரிக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸஸ்ல என்னது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவையோ ஸோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்ரிவேஷன்ஸ் ரீசெண்ட் டேஸ்ல நிறையவே கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இது தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நான் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிடுறேன், ஆனால் மெயின்ஸில் என்னால் ஷைன் பண்ண முடியல. எனக்கு மெயின்ஸ் நல்லா வரும், ஆனாலும் என்னால் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ண முடியல. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ்க்காக தான் நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் பிஎம் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இந்த டெஸ்ட் சீரிஸோட செகண்ட் பேட்ச் கம்மிங் 25th ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள்.